அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் வருகிற டிசம்பர் 13ஆம் நாள் ஆளுநர் பதவி ஒழிப்பு என்கிற கருத்தை முன்னிறுத்தி ஒரு தொடர் முழக்க போராட்டத்தை தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைத்திருக்கிறது. அதில் தமிழக அளவில் ஆளுநர் என்கிற அமைப்பு முறையே தேவையில்லை என்பதை வலியுறுத்துகிற ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட இயக்கத்தினர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமை தோழர் கொளத்தூர் மணி, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் கோவை கு ராமகிருட்டிணன், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் தி வேல்முருகன், இந்திய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் இந்த நடுவ குழுவினுடைய செயலாளர் தோழர் மு ரவி, மார்க்சிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் சாமுவேல் ராசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னி அரசு, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் தோழர் தியாகு, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் தோழர் வாலாசா வல்லவன் உள்ளிட்ட ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட இயக்க தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், தலைமை தோழர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். அடிப்படையில் ஆளுநர் பதவி என்பதே தேவையில்லை என்பதை வலியுறுத்தி தான் இந்த தொடர் முழக்க போராட்டம். ஆளுநர் என்கிற அமைப்பு முறை 1652ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய காலத்திலே இந்தியாவிலே அமைக்கப்பட்டது. அப்பொழுது தொடங்கி இப்பொழுது வரை ஏறத்தாழ தொடர்ந்து இந்த ஆளுநர் அமைப்பு முறை இந்திய அரசு அதிகாரத்தை நிலைப்படுத்தி கொள்வதற்காக ஒரு தொடர் செயல்பாடுகளாக நடந்து வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 1948 47 விடுதலை பெற்றதாக அறிவிக்கப்பட்டதன் பிறகு 1948 இந்திய அரசை சார்ந்தவர்களே ஆளுநர்களை அமர்த்த தொடங்கிவிட்டார்கள். அதற்கு முன்பு வரை அங்க பிரிட்டன்ல இருந்து இங்க ஆளுநரை அமர்த்துவாங்க. அவர்கள் தான் ஆளுநர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு 1948 இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசு தமிழ்நாட்டில் 27 ஆளுநர்களை அமர்த்தி இருக்குது. இந்த 27வது ஆளுநராக தான் ஆர்.என். ரவி இருக்கிறார். இந்த ஆளுநர் அமைப்பு முறைகளே முழுக்க முழுக்க தொடக்கத்துல பிரிட்டிஷ் ஆழ்ந்த பொழுது அந்த பிரிட்டிஷனுடைய ஆதிக்கத்தை இங்க ஆளுமையை நிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அப்புறம் இந்திய அரசு உருவானதன் பிறகு இந்திய அரசுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கியிருக்கிறாங்க. ஆளுநர்களுக்கு செய்திருக்கக்கூடிய சலுகை இந்தியாவினுடைய தலைமை குடிமகன் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு கூட கொடுப்பதில்லை. நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு தேர்வு செய்யப்படக்கூடியவர். அவர் தேர்வுக்குரியவராகத்தான் இருக்கிறார். ஆனா ஆளுநர் என்பவர் தேர்வுக்குரியவர் இல்லை. யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவோ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவராகவோ இல்லை. அவர் ஒரு அமர்த்தம் செய்யக்கூடியவராக இந்திய அரசினுடைய தலைமை அமைச்சரால் பரிந்துரைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படுகிறவராக இருக்கிறார். அப்ப ஆளுநர் என்பவர் இந்திய அரசு ஆட்சி செய்யக்கூடிய கட்சிக்கு ஆதரவான அவர்கள் தான் இங்க கூடிய ஆளுநர்களாக அமர்த்தப்படுகிறார்கள் என்பது முதல் செய்தி. ரெண்டாவது, பல்வேறு வழக்குகள்ல அல்லது பல்வேறு மோசடிகள்ல இன்னும் இந்திய அரசினுடைய ஆட்சிக்கு யார் வருகிறார்களோ அந்த கட்சிக்கு யார் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்து கொண்டு அந்த கட்சியை சார்ந்த அந்த கோட்பாடுகளை அந்த கருத்தியலை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சலுகைகள் போகிறது. இப்ப சான்றா சொல்லணும்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடிய ஒருவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமான சில தீர்ப்புகளை எழுதுகிறார் என்பதற்காக அவர் ஓய்வு பெற்ற பிறகு ஆளுநராக அமர்த்தப்படுகிறார். இப்படி எண்ணற்றவர்களை நம்ம சான்றுக்கு சொல்ல முடியும். சதாசிவம் என்கிற ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வந்தவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக சில வழக்குகள்ல தீர்ப்பு சொன்னார் என்பதற்காக அவருக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. அப்ப அவர்களுக்கு வாய்ப்பாக இணக்கமாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் அவர்கள் பெரிய மோசடிக்காரர்களா இருக்கலாம், அயோக்கியத்தனம் செய்தவர்களாக இருக்கலாம், பல குற்றவியல் வழக்குகள்ல ஆட்பட்டவராக இருக்கலாம். ஆனா அவர்களுக்கெல்லாம் கூட ஆளுநர் பதவியை கொடுத்து அவர் பெரிய அறிவு சார்ந்தவராகவோ
புலமை பெற்றவராகவோ அறிவார்ந்தவராகவோ இருக்க வேண்டும் என்கிற வரைமுறைகள் எதுவுமே கிடையாது. அப்ப ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பானவர்களை அவங்க அமர்த்தம் செய்கிறார்கள். இதுதான் ஆளுநருடைய தேர்வுக்கான அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது, ஒரு ஆளுநர் அமர்த்தப்பட்ட பிறகு ஆளுநருக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவரை காட்டிலும் மிதமிஞ்சியதாக இருக்கிறது. இரண்டாவது செய்தி. குடியரசுத் தலைவர் கூட சிலவற்றை எடுப்புல கவிழ்த்திட முடியாது, செய்திட முடியாது. ஆனா ஆளுநர் செய்வதற்கான அதிகாரத்தை இந்த அதிகார வகுப்பு, இந்திய அரசினுடைய அதிகார வகுப்பு கொடுத்திருக்குது. அவர்களுக்கு எண்ணற்ற அதிகாரம். தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநரா ஒருவர் வருகிறார் என்று சொன்னா தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய எல்லா கோப்புகளையும் யாருடைய பொறுப்புல வேணா இருக்கட்டும், அது முதலமைச்சருக்கே உரிய பொறுப்பா கூட இருக்கட்டும், அந்த கோப்புகளை திடுமென தருவித்து அவர் பார்ப்பதற்கான அதிகாரம் அவற்றை இருக்குது. எல்லா துறைகளுக்குள்ளாரையும் அவர் நுழைய முடியும். அப்படியான அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மேல இன்னொன்னு டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது தன் விருப்ப முடிவு. அவர் நினைத்தா போதும், நான் நினைக்கிறேன் இந்த முதல்வர் சரியில்லை அப்படின்னு அவரால் அந்த முதல்வரை நீக்க முடியும், அல்லது ஒரு அமைச்சரை நீக்க முடியும், அல்லது ஒரு அலுவலரை, அரசு அலுவலரை நீக்க முடியும். அப்படிங்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. அவர் செய்கிறார்களா இல்லையாங்கிறது அடுத்த செய்தி. அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து அதை செய்கிறாங்க. கடந்த காலத்துல அப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதுல மிக பெரும் கொடுமையான அதிகாரங்களை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. மூன்றாவது, ஒரு ஆளுநரை யாரும் நீக்க முடியாது. எந்த ஒருவராலையும் அரசு தவிர, அதாவது இந்திய அரசுடைய தலைமை அமைச்சர் தவிர அல்லது அமைச்சரவை தவிர, இந்திய அரசினுடைய அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரையுள்ள அல்லது அவர்களுக்கு சொல்லி அந்த நீக்கம் செய்யலாமே ஒழிய வேறு யாராலையும் நீக்க முடியாது. ஆனா குடியரசுத் தலைவரை நீக்க முடியும். அதுக்கு இந்திய அரசியல் அதிகாரம் இருக்குது. என்ன நீக்க முடியும்? ஒரு குடியரசுத் தலைவர் இந்திய அரசினுடைய அதிகாரத்திற்கு அல்லது கருத்தியலுக்கு இயைந்து போகவில்லை என்று சொன்னா நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு தலை குற்றச்சாட்டு என்கிற அடிப்படையில இம்பீச்மெண்ட் என்கிற ஒரு தலை குற்றச்சாட்டை நிறுவி அந்த குடியரசுத் தலைவரை நீக்கலாம். ஆனா ஆளுநரை அப்படி சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ ஒரு தலை குற்றச்சாட்டை நிறுவி இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு ஆளுநரை நீக்க முடியாது. அப்படியான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. ஆக இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே அது வடிவமைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் வடிவமைக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டதன் பிறகு அது இந்திய அரசுக்கு கிடைத்த மிக பெரும் வாய்ப்பாக கருதி அவர்களுடைய பார்ப்பனிய கருத்துக்களை, இந்திய அதிகார வகுப்பினுடைய கருத்துக்களை, இந்திய முதலாளிகளுடைய கருத்துக்களை நிலைப்படுத்தி கொள்வதற்கு ஆளுநர் என்கிற ஒரு அதிகார வகுப்பு அவர்களுக்கு மிக பெரும் பிடிமானமாக அமைந்தது. வேற யாருக்குமே இந்தியாவில வேற யாருக்குமே இல்லாத அதிகார செருக்கு அவரிடம் உண்டு. அதனால அந்த ஆளுநர் பதவி என்பதை நீக்க வேண்டும் என்பது 1948 தொடங்கிய சொன்னா 1935 அது படியான தருக்கங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. எண்ணற்றவர்கள் தருக்கமிட்டு ஆளுநருக்கு அப்படியான பெரும் பொறுப்புகள் கொடுக்க கூடாது. இன்னும் சொன்னா ஆளுநர்கள் தேர்வு செய்யப்படுவது ஒரு தலைமை அமைச்சரால் சுட்டிக்காட்டப்பட்டு தேர்வு செய்யப்படுகிற முறை தவறானது. சட்டமன்றங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஆளுநராக வர வேண்டும் என்றபடியெல்லாம் நிறைய தருக்கங்கள் உருவாகி நேரு இருந்த காலத்துல, நேரு தலைமை அமைச்சராக இருந்த காலத்துல அவருடைய இறுதி கருத்தாக அவர் கட்டாயப்படுத்தி ஆளுநர் என்பவர் மாநிலங்களுடைய சட்டப்பேரவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் மாநிலங்களுக்கு இணக்கமானவராக ஆகிவிடுவார். ஆக மாநிலங்களுக்கு இணக்கமானவராக ஆளுநர் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் நேரு அந்த முடிவுக்கு வந்து இல்ல இவர் தலைமை அமைச்சரால் அமர்த்தப்படக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய யாராலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் மாநில அரசினுடைய சாய்காலை அதிகமாக பெறக்கூடியவராக மாறிவிடுவார் என்பதை சுட்டிக்காட்டி இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. ஆக இது மிகப்பெரும் மோசடியான இந்திய அதிகார வகுப்பினுடைய அதிகாரிகளுடைய அடையாளங்கள்லயே மிக மோசடியான அதிகார செருக்கு வாய்ந்த ஒரு பதவி என்று சொன்னா ஆளுநர் பதவி தான். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த இனத்தை பற்றியோ, எந்த மொழியை பற்றியோ, எந்த அடையாளத்தை பற்றியோ அழிப்பதற்கான முழு அதிகாரத்தையும் அவர்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கிறாங்க. யாரும் தலையிட முடியாது. அப்படியான இந்திய அரசியல் சட்டம் தலையிட முடியாது. இந்திய அரசியல் சட்டத்தை பின்பற்றக்கூடிய உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம முறையிடலாம். என்ன முறையிடலாம்? ஐயா இந்த சலுகையை செய்ய சொல்லுங்க, இதை செய்ய சொல்லுங்கன்னு நம்ம முறையிடலாம். சரி, அவ்வளவு தடவை கேட்கிறாங்களே,
நீங்க வந்து செய்யுங்க. இப்ப இந்த இதை கூட பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டது. அந்த வழக்குல கூட என்ன தீர்ப்பு வருகிறதுனா, ஆளுநரை கால வரையறை செய்து கட்டாயப்படுத்தி நீங்க உடனடியா அதை தீர்க்கணும்னு உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு தீர்ப்பு அதுதான் வருது. ஆக இந்த அரசியல் சட்டத்தின் படியே ஆளுநருக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிற ஒரு பெரும் மோசடியை நாம் கட்டாயம் எதிர்த்தாகணும். ஆளுநருக்கு அதிகார வரம்புகளை வரம்பு செய்ய வேண்டும் என்பது இல்லை நம்மளுடைய கோரிக்கை. ஆளுநர்ங்கிற அமைப்பு முறையே கூடாது. ஆளுநர் அமைப்பு முறை இருக்கிற வரை ஒரு தேசிய இனங்களுக்கான எந்த அடிப்படை உரிமைகளும் கிடைக்காது. நம்ம கோரலாம், தமிழ் மொழிக்கு இந்த உரிமைகள் வேண்டும், தமிழ் இனத்திற்கு இந்த உரிமைகள் வேண்டும், தமிழன்னு பதிவு செய்கிற உரிமை வேண்டும், தமிழ்நாட்டு இதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம், கனிம வளங்களை இழந்திருக்கிறோம், சாலையில நெடுஞ்சாலை போக்குவரத்துல எங்களுக்கு சுங்கச்சாவடி அமைத்து எங்களை சுரண்டுகிறீர்கள், எங்க கனிம வளங்களை கொள்ளையடிச்சுட்டு போறீங்க, கடல் வளத்தை சூறையாடுறீங்க, இப்படின்னு நம்ம பலதும் பேசிட்டு இருக்கலாம். ஆனா மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா அந்த பிடிமானம் முழுக்க முழுக்க ஆளுநர் கையில இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஆளுநர் என்கிற அமைப்பு முறையை மாற்றாமல் இங்கு எந்த மாநிலங்களும் எந்த தேசிய இனங்களும் ஒரு சிறு உரிமையை கூட இந்திய அரசிடமிருந்து பெற்றெடுத்துட முடியாது. அந்த புரிதலோடு தான் ஆளுநர் அமைப்பு முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை மிக நீண்ட காலமாகவே மிக அழுத்தமாக எண்ணற்றவர்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறாங்க. ஏன் பேராய கட்சியில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே எண்ணற்றவர்கள், கிருபாலினி கடுமையா எதிர்த்திருக்கிறார். விஜயலட்சுமி பண்டிட் என்று சொல்லக்கூடிய நேரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தவரே ஆளுநர் என்கிற அமைப்பு முறையால இந்திய அரசு அமைப்பு இந்திய வாழ்க்கை முறைகள் எல்லாம் சிதையும் என்பதை அவங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த அம்மா பார்ப்பன பின்னணியை உடையவங்க. அப்படிலாம் எண்ணற்றவர்கள், நூற்றுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள், கருத்தியலாளர்கள், நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம், வரலாற்றியல் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதை மறுத்திருக்கிறாங்க. முரசொலி மாறன் எழுதின மாநில சுயாட்சி புத்தகத்துல எண்ணற்ற ஏறத்தாழ பல பக்கங்கள் இதுக்காக ஒதுக்கீடு செய்து ஆளுநர் என்கிற அமைப்பு முறை ஒழிக்கப்படாம எந்த உரிமைகளையும் நாம பெற முடியாது என்பதை ஆணித்தரமா எடுத்து காட்டியிருக்கிறார். ஐயா கூசா ஆனந்தன் அவர்கள் அவருடைய மலர்க மாநில சுயாட்சி என்கிற நூல்லையும் அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எண்ணற்ற நிலைகள்ல போராடி இருக்குது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்பதை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டுதான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்திருக்கலாம். அது போன்ற வழிமுறையில வந்த எல்லா கட்சியினர்களுமே மறுத்து வந்திருக்கிறாங்க. அது திராவிட கட்சி ஆகட்டும் அல்லது தமிழ் தேசிய கட்சிகளும் எண்ணற்ற இந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற அக்கறையுடைய அனைவருமே மறுத்து போராடி வந்திருக்கிறார்கள். இது வெறும் கூக்குரல் போராட்டங்களாக மட்டுமே இருந்து விட்டா இதை நாம் வென்றெடுக்க முடியாது. மிக பெரும் எழுச்சியோடு தமிழ்நாடு இதை நோக்கி எழுந்தாக வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இன மக்களுக்கும் இந்த கருத்து பரப்பப்பட்டாக வேண்டும். தமிழ்ல மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் இந்த கருத்து கடுமையாக பரப்பப்பட்டு இந்திய அளவுல ஒரு பெரிய அழுத்தத்தை நாம கொடுத்தால் ஒழிய ஆளுநரை ஒழிக்க முடியாது. ஆக ஆளுநர் ஒழிப்பு போராட்டத்தை மிக பெரும் வலுவாக எடுப்பதற்காக ஒரு முன்னெடுப்பாகத்தான் இந்த தொடர் முழக்க போராட்டம். இது இந்த தொடர் முழக்க போராட்டத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. மிக பெரும் வலுவோடு இந்த எழுச்சி போராட்டத்தை காலந்தோறும் கொண்டு போவோம். மிக விரைவிலேயே ஆளுநர் ஒழிப்புக்கான கருத்து இந்தியாவெங்கும் ஒரு பெரும் அதிர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கு அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று கூறி அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.